அமெரிக்காவில் வசிக்கும் சுமார் 2 லட்சம் வெளிநாட்டினரின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாகும் ஒரு மிகப்பெரிய நடவடிக்கைக்கு ட்ரம்ப் நிர்வாகம் தயாராகி வருகிறது. சுற்றுலா மற்றும் வணிக விசாக்களில் அமெரிக்காவிற்குள் நுழைந்து பின்னர் நிரந்தரமாக தங்குவதற்காக தஞ்சம் கோரியவர்களின் விசாக்களை மொத்தமாக ரத்து செய்ய அமெரிக்கா அரசு திட்டமிட்டுள்ளது. இது அமெரிக்க வரலாற்றிலேயே ஒரு நேரத்தில் மேற்கொள்ளப்படும் மிகப்பெரிய விசா ரத்து நடவடிக்கையாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அமெரிக்க வெளியுறவுத்துறையும் உள்நாட்டு பாதுகாப்புத்துறையும் இணைந்து இந்த அதிரடி நடவடிக்கையை மேற்கொள்ள இருக்கின்றன. அதாவது 2016 ஆண்டு முதல் 2026 ஆண்டுக்குள் வழங்கப்பட்ட B1 எனப்படும் வணிக விசா மற்றும் B2 எனப்படும் சுற்றுலா விசாக்களை பெற்று அமெரிக்காவிற்குள் வந்த பிறகு தஞ்சம் கோரியவர்கள் அல்லது தற்போது தஞ்சம் கோரி வருபவர்கள்தான் இந்த நடவடிக்கையின் முக்கிய இலக்கு. இதுகுறித்து பேசிய அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் குறுகிய கால பயணிகளாக நாட்டிற்குள் நுழைவதாக கூறிவிட்டு பின்னர் நிரந்தரமாக தங்குவதற்காக தஞ்சம் கோருபவர்களின் விசாக்களை ரத்து செய்வதில் தாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்று தெரிவித்துள்ளார். ஆனால் இந்த விசா ரத்து நடவடிக்கை உடனடியாக அவர்களை நாட்டில் இருந்து வெளியேற்றுவதற்கு வழிவகுக்காது என்று அதிகாரிகள் தெளிவுபடுத்தியுள்ளனர். மாறாக அவர்களின் தற்போதைய சுற்றுலா பயணி என்ற தகுதி நிலை ரத்து செய்யப்பட்டு அவர்களின் தஞ்ச கோரிக்கை வழக்குகள் வேறு விதமாக வகைப்படுத்தப்படலாம். இருப்பினும் இது சட்ட ரீதியான பல சவால்களை சந்திக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவின் துணை வெளியுறவு செயலர் கிறிஸ்டோபர் லாண்டோ தனது சமூக வலைதள பதிவில் போலியான தஞ்ச கோரிக்கைகளால் மக்கள் சோர்வடைந்து விட்டனர். குடிவரவு சட்டத்தில் உள்ள ஓட்டைகளை பயன்படுத்தி தஞ்சம் கோருவது ஏற்கத்தக்கதல்ல என்று காட்டமாக குறிப்பிட்டுள்ளார். ட்ரம்ப் தனது 2வது முறையாக பதவியேற்றதில் இருந்து விசா கட்டுப்பாடுகளை தொடர்ந்து அதிகரித்து வருகிறார். சமூக ஊடக பதிவுகளை ஆய்வு செய்வது, அதிக பத்திர பணம் கோருவது, சில நாடுகளுக்கு விசா தடை விதிப்பது என இந்த நடவடிக்கைகள் நீளுகின்றன. அந்த வரிசையில் தற்போது தஞ்சம் கோருவோர் மீதான இந்த நடவடிக்கை உலகெங்கிலும் உள்ள புலம்பெயர்வோர் மத்தியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.